Hey guys, this is Vasant V. இந்த வீடியோவில் நம்ம if ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ if ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம லைஃப்பில் ஆல்மோஸ்ட் ரெகுலர்லி நடக்கிறது தான். நம்ம வந்து சம்டைம்ஸ் ஒரு குரூப்பாவோ இல்லை தனியாவோ சில லொக்கேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். என்ன ரீசனுக்காக வேணா இருக்கலாம். சாப்பிட்றதுக்காக இருக்கலாம், ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக இருக்கலாம், ஒரு சுற்றி பார்க்கறதுக்காக இருக்கலாம். ஸோ என்ன ரீசனாக வேணா இருக்கலாம். இப்போ வந்து நெறைய பேர் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில பேர் வீட்ல நெறைய பேர் இருப்பாங்க. ஆர் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போவாங்க. அப்படி போம்போது சி எல்லாரும் வந்து ட்ரெயின் ஆர் பஸ் ஆர் கேப் இந்த மாரி பிரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ட்ரெயின் ஆர் பஸ் ஆர் கேப் இந்த விஷயத்துல எப்படி ஒரு டெசிஷனுக்கு வருவீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாருமே இத வச்சு தான் டிசைட் பண்ணுவீங்க. என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னு. மனி. ஸோ உங்ககிட்ட மணி வந்து ஒரு 300க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேப்ல போவீங்க. அப்படி 300க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரெயின் ஆர் பஸ்ஸில் போவீங்க. ஸோ இப்படி தான் எல்லாருமே வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெசிஷனை எடுக்கிறதுக்கு நம்மளோட கண்டிஷன் வந்து மணி. இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெசிஷனை எடுக்கிறோம். நம்ம கிட்ட மணி 300க்கு மேலே இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேப்ல போகணும்னு முடிவு பண்றோம். கேபை வந்து பிளாக் 1 எடுத்துக்கோங்க, கோட் பிளாக் 1. அதே மாதிரி நம்ம கிட்ட சப்போஸ் அந்த கண்டிஷன் 300க்கு மேல நம்ம கிட்ட மணி இருக்கணும், நம்ம கிட்ட 300க்கு மேல இல்லை அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பிளாக் 2, பஸ் ஆர் ட்ரெயின். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரியல் லைஃப்ல டெசிஷனை எடுக்கிறோம். ஸோ இதை வந்து நான் எப்படி கோட் பண்ணுறதுன்றதை இதே எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். நான் ஆல்ரெடி இங்கே ஸ்கேனருக்கான ப்ரீ ரெக்விசிட்ஸ் எல்லாமே லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்கேனர் பற்றி உங்களுக்கு தெரியல, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கேனர்னால் என்னன்னே தெரியாது அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஸ்கேனர் பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு இந்த வீடியோ புரியாமல் போகலாம். ஸோ நான் மணியவே ஒரு வேரியபிளாக எடுத்துக்கிறேன். மணியை இனிஷியலைஸ் பண்ணிப்போம். இன்டீஜர் டேட்டா டைப்பில் நான் மணியை இனிஷியலைஸ் பண்ணுறேன். மணி ஈக்குவல் டு இன்புட் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஸோ மணியை வந்து இன்புட் வாங்குறதுக்கான ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஸோ இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸை பார்க்கலாம். இஃப் ப்ராக்கெட்குள்ள கண்டிஷன், சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட். ஸோ வந்து ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா இந்த லைனுக்கு வரும். இந்த லைனில் இஃப்னு படித்தோன்னே கண்டிஷனை படித்து பார்க்கும். இப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள ப்ரோக்ராம் வந்து இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள என்ன கோடிங் இருக்கோ, எவ்வளோ லைன்ஸ் வேணா இருக்கலாம், அந்த எல்லா லைனையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து இந்த பிளாக்குள்ள வரவே வராது. அப்படியே ப்ரோக்ராம் வந்து இங்கே வந்துடும் அண்ட் நம்மளுக்கு எந்த அவுட்புட்டும் வராமல் அப்படியே ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த மணியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த எக்ஸாம்பிளை வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம கண்டிஷன் என்ன, மணி வந்து கிரேட்டர் தேன் 300 இருக்கணும். அப்படி கிரேட்டர் தேன் 300 இருந்தால் ஐ ஆம் கோயிங் இன் கேப்னு சொன்னேன். இதான் சொன்னேன். ஸோ ப்ரோக்ராம் ஆக்சுவலி என்ன பண்ணுன்னா இந்த லைனுக்கு வரும், இஃப்ன்றதை பார்த்தோன்னே கண்டிஷனை படிக்கும், மணி கிரேட்டர் தேன் 300. நம்ம இங்கே ஆல்ரெடி மணி டிக்ளேர் பண்ணி இன்புட் வாங்கிட்டோம். ஸோ அந்த மணியோட வேல்யூ வந்து நம்மளோட ப்ரோக்ராமுக்கு தெரியும், அதாவது கம்பைலருக்கு தெரியும். ஸோ அந்த மணியோட வேல்யூவையும் 300ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும். சப்போஸ் மணி வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 300 இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் வந்து இந்த பிளாக்குள்ள வரும். அதாவது இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன்ல, இந்த பிளாக்குள்ள வந்து இந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி மணி வந்து இந்த 300ஓட கம்மியா இருந்துச்சுன்னா இந்த இடத்துலயே வந்து இது தப்பா இருக்கு, கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணாமலே வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். system டாட் அவுட் டாட் பிரிண்ட்லைன். ஸோ
ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். கிவ் ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா இன்புட் கொடுக்கணும். இன்புட் என்ன? நம்ம மணி. ஸோ நான் 400ன்னு இன்புட் கொடுக்குறேன். ஐ எம் கோயிங் இன் கேப் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம மணி வந்து இங்கே 400ன்னு இன்புட் கொடுத்தோம். அந்த இன்புட்டை எடுத்துக்கிட்டு கம்பைலர் வந்து இந்த லைனுக்கு வந்திருக்கு. இஃப்னு பார்த்தோன்னே மணி அப்படின்றதுக்கு 400 அசைன் பண்ணிட்டு 400 கிரேட்டர் தேன் 300 அப்படின்னு பார்த்துருக்கு. ஆமாம், 400 கிரேட்டர் தேன் 300 தான். ட்ரூ. ஸோ ட்ரூன்றனால இந்த பிளாக்குள்ள ப்ரோக்ராம் வந்து வந்திருக்கு. கம்பைலர் வந்து இந்த பிளாக்குள்ள இருக்க லைனை எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து இங்க பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் இங்க நடக்குது. இப்போ திரும்பி ரன் பண்ணி நான் வேல்யூவை வந்து 200ன்னு கொடுக்குறேன். ஸோ திரும்ப ரன் பண்ணியாச்சு. வேல்யூ வந்து 200ன்னு கொடுக்குறேன். ஒண்ணுமே அவுட்புட்டே வரல. ஏன் அப்படி? ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. 200 வந்து 300 விட கிரேட்டர் கிடையாது, கம்மி. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டனால இந்த பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட்டே பண்ணாது கம்பைலர், அப்படியே வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு டவுட் வரும், லைக் இப்போ வந்து நம்ம கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது, பட் கண்டிஷன் ட்ரூ ஆகலைன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது, அதுக்கு ஏன் ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் ஒரு சொல்யூஷன் வந்து இந்த ஜாவாலேயே இருக்கு. ஸோ என்னன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே ஈஸி. எல்ஸை வந்து தனியா யூஸ் பண்ண முடியாது. இஃப் யூஸ் பண்ற இடத்துல மட்டும்தான் எல்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம இன்னொரு பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். இங்க இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் ஆட் பண்ணிட்டு இந்த லைனை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி, சாரி, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் காப்பி பண்றேன். ஐ எம் நாட் கோயிங் இன் கேப் அப்படின்னு மாத்திடுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஐ எம் நாட் கோயிங் இன் கேப்னு இருக்கு. இப்போ ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் இன்புட்டை வாங்குவோம், அதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும், கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிடும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, மணியோட வேல்யூ வந்து 300 விட அதிகமா இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள அதால வர முடியாது, ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இது பண்ண முடியலன்றனால எல்ஸ். இப்போ இதுக்கு தான் எல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது எல்ஸோட பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ 200 வந்து 300 விட அதிகமா இல்லை, நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இல்லை அப்படின்ற போது எல்ஸை வந்து இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுது. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் கொடுக்குறேன். கியூ ஓகே. இந்த இடத்துல வந்து 200ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து ஐ எம் நாட் கோயிங் இன் கேப்னு வருது, ஏன்னா வந்து இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனனால இந்த எல்ஸோட பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.